நானே கட்சி தலைவர் என்ற ராமதாஸின் அதிரடி அறிவிப்பால் பாமகவில் தற்போது ஒரு குழப்பமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. பாமக செயற்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்த விவகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது. நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைகிறார். இணைந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். இன்னைக்கு திடீரென இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதே, இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அரசியல்ல ராமதாஸ் அவர்கள் போகக்கூடிய போக்கும் அன்புமணி அவர்கள் போகக்கூடிய போக்கும் எதிர் திசையில பயணிக்க ஆரம்பிச்சதுதான் இதற்கான காரணமா இருக்குமா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ராமதாஸ் வந்துட்டு அடிப்படையா மக்களிடையேயும் கட்சியினுடைய அடிமட்டத்தோடையும் தொடர்புடைய ஒரு தலைவர் அவரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர். ஆனா அவருடைய முடிவுகள் வந்துட்டு கட்சிக்கு வெற்றியை தரவில்லை. கடைசியா நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அப்படின்றது பாமகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் 26 தேர்தலில் இளைஞர்களை வழிநடத்த நானே தலைவர் பொறுப்பை ஏற்கின்றேன் என்று திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லி இன்னைக்கு வந்துட்டு கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டதனுடைய பின்னணி என்னன்னா, மறுபடியும் திரு அன்புமணி ராமதாஸ் போயிட்டு பாஜகவோட பாமகவை இணைச்சிடக்கூடாது, கூட்டணியில சேர்த்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க வராரு. அவங்களோட வந்துட்டு அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் சந்திப்பாங்க அப்படின்னு பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழல்ல வந்துட்டு கூட்டணியை உறுதி செய்யறதுக்காக அமித்ஷா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அங்க போய் அவர் ஒரு கூட்டணியில நாங்க அதே கூட்டணியில தான் தொடர்றோம்னு ஒரு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னம்னா அது கட்சிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் பலவீனமாகவும் இருக்கும் அப்படின்னு திரு ராமதாஸ் கருதியதால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஒரு ப்ரீஎம்டிவ்னு சொல்றதுனால அப்படி ஒரு நடவடிக்கை அவர் எடுத்திருக்கிறாரு. தலைவர் பொறுப்பில் இருந்துட்டு அவர் அன்புமணியை வந்துட்டு செயல் தலைவராக இறக்கிட்டு இவர் தலைவராக பொறுப்பேற்றதன் மூலம் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்தாலும் அது வந்துட்டு செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு அவர் தள்ளிட்டாரு. இதுதான் முக்கியமானதான் நான் கருதுறேன். ஏன்னா பாமகவோடு நேரடியாக பாஜகவோடு நேரடியாக கூட்டணி வைக்கிறதுக்கு பாமக தயாராக இல்லை அப்படின்றத ராமதாஸ் ஐயா வந்துட்டு அப்போ அந்த டிசம்பர்ல நடந்த அந்த கூட்டத்திலேயே செயற்குழு கூட்டத்திலேயே அவர் தெளிவா அவர் தெரிவிச்சாரு. எனவே அவர் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பலம் வாய்ந்த சக்திகளான ஒண்ணு திமுக அல்லது அதிமுக அதோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே நேரத்தில் அதை தாங்க நெகோசியேட் பண்ணணும். பாஜக எப்படி பண்றது அப்படின்னா என்டிஏ அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பாமகவையும் அந்த என்டிஏ ஒரு அங்கமா வச்சுக்கிட்டு அவங்களுக்கான இதை நாங்க பேசிக்கிறோம், இடத்த பேசிட்டு உங்களுக்கு நாங்க பிரிச்சு தரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு திட்டம் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதை வந்துட்டு ராமதாஸ் ஐயா வந்துட்டு ஏத்துக்கல. அப்படி ஒண்ணு போனா அது வந்துட்டு தங்களுடைய கட்சிக்கு ஒரு பின்னடைவு, பாஜகவை விட ஒரு பலம் குறைந்த ஒரு கட்சியா தான் பாமக பார்க்கப்படும். ரெண்டாவது தமிழ்நாட்டுடைய உளவியல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு எப்படியாப்பட்ட ஒரு இடம் இருக்கு அப்படின்றது தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்துட்டு மறுபடியும் உண்டாக்கி விட கூடாது அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா அவர் அன்புமணி ராமதாஸை வந்துட்டு செயல் தலைவரா இறக்கிட்டு தான் தலைவர் பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. இதன் மூலமா பாஜக கூட்டணியில தான் பாமக இடம் பெறுது அப்படின்ற சொல்லு வராம அதிமுகவோட அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு உரிய இடங்களை பெற்று தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அவர் தயாராயிட்டாரு அப்படின்றதுதான் அவர் காட்டுது. அது அநேகமா இன்னைக்கு சாயந்தரம் இல்லாட்டி நாளை காத்தாலக்குள்ள அவர் உறுதி செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாம் அவர் வந்துட்டு தைலாபுரம் கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. எனவே அப்படிப்பட்ட ஒரு முடிவை தான் அவர் எடுப்பார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.